ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், நம்மளுடைய கோமதி பிரியாவுடைய இன்னொரு ப்ராஜெக்ட். ஸோ ரொம்பவே சர்ப்ரைஸ் அண்ட் ஷாக்கிங்குமே கூட. எஸ், தமிழில் வந்துட்டு சிறுகடி காசி பண்ணுறாங்க. ஸோ தொடர்ந்து மலையாளம் வந்துட்டு செம்பனீர் பூவு அப்படின்ற ஒரு சீரியல் நம்ம சிறுகடி காசுடைய ரீமேக் வெர்ஷனில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து அவங்களுடைய இன்னொரு ப்ராஜெக்ட் எஸ் கிராக் பாய்ஸ் வர்சஸ் கில்லாடி கேர்ள்ஸ் அப்படின்ற ஒரு நியூ ஷோ வந்து ஸ்டார் மால கொண்டு வராங்க. எஸ், அந்த ஷோவில் ஒன் ஆஃப் தி கண்டஸ்டண்ட்டாக நம்மளுடைய பிரியா வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 ப்ராஜெக்ட்ஸ் அட் ஏ டைம், ரொம்பவே பெரிய விஷயம்னா அங்கே வந்துட்டு 1 to 15 கேரளாவில் ஷூட்டு, ஸோ 15 to 30 நம்ம சிறுகடி காசி ஷூட். ஸோ இதுக்கு நடுவில் எப்பயாச்சும் தான் கொஞ்சம் டேஸ்க்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா அதர் ஆர்டிஸ்ட் எடுக்கிறாங்கன்னா அப்போ தான் ஃப்ரீ கொடுப்பாங்க. அந்த டேட்ஸை யூஸ் பண்ணி இப்போ அவங்க ஒரு ஷோ பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அவங்களுமே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. இதுக்கு நடுவில் பேச வேண்டிய விஷயம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் டைம் கிடச்சிதுன்னா தமிழ்லையுமே அப்போ ஒரு ஷோஸ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இப்போ லாஸ்ட் டைம் கூட ஸ்டார்ட் மியூசிக் வந்து சில எபிசோட், நம்ம சிறுகடி காசி எபிசோட், அதில் கூட அவங்களால ஜாயின் பண்ணிக்க முடியல. ஸோ அந்த மாதிரி இவங்க எப்பயாவது இங்கே சென்னைக்கு வராங்கன்னா அந்த டைமில் நடக்கிற ஷோஸ் ஈவெண்ட்ஸ் தான் வந்து அப்படியே ஒரு ஒன் டே நைட்டில் தான் வந்து ஷோஸ் எடுப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் போயிட்டு இப்போ ஒரு கேமியோ மாதிரி கொடுத்துட்டு வந்துடுவாங்க. பட் இந்த டைம் வந்துட்டு அங்கே போனதால் கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்துட்டு விஜயில் வந்துட்டு கொஞ்சம் ஷோஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறதா. ஸோ அவங்களுக்குமே இப்போ நல்ல ஒரு கெரியர் பீக்கில் இருக்காங்கன்னு தான் சொன்னேன். ஏன்னா விஜயில் இப்போ நம்பர் 1 சீரியலில் ஹீரோயின், அதே போல் மலையாளம் வந்துட்டு ஸ்டேட் லெவலில் நம்பர் 1 சீரியல் தான் இப்போ செம்பனி இப்போ லாஸ்ட் வீக். ஸோ அதில் ஒரு டாப் ஹீரோயின், ஸோ ஃபர்ஸ்ட் ஹீரோயின். அதை தொடர்ந்து இப்போ ஒரு தெலுங்கில் நம்பர் 1 சேனலில் வந்துட்டு நம்பர் 1 ஷோவில் வந்து கம்பேக் கொடுக்குறாங்கன்னா ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ உங்களுக்கு நல்ல ப்ராஜெக்ட்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ சூன் நல்ல ஒரு ரீச் போகணும் அப்படிங்கிறத என்னுடைய ஒரு விஷயமே கூட. ஸோ நானுமே அதை தான் எதிர்பார்க்குறேன். ஸோ இல்லைனா லாஸ்ட் டைம் கூட ஸ்டார்ட் மியூசிக் ஷோவில் அவங்க வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்பட்டிருந்தீங்க. பட் ஃபேன்ஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்களுடைய கெரியர் வைஸ் அவங்க மேலே போகிறாங்கன்னு சொல்லும்போது இந்த சில விஷயங்கள் நம்ம விட்டு கொடுத்து ஆகணும். கண்டிப்பாக அவங்களுமே பெஸ்ட்டு கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் ஏதாவது அப்கமிங் ஷோஸ் வருதுன்னா சிறுகடி காசி இப்போ டே டைமில் ஷூட் முடிச்சுட்டு நைட் டைமில் ஒரு ஷோக்கு போயிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு செட்டுக்கு வர்றவங்களும் ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி ஏதாச்சும் 1-2 ஷோஸ் நடுவில் கொடுத்தாங்கன்னா சந்தோஷம் அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக அதையுமே அவங்க பெஸ்ட்டாக பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்குமே இருக்குது. ஸோ இன்னுமே ஒரு பெஸ்ட் ஆர்டிஸ்ட் சிறுகடி காசி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் இப்போ வரைக்குமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஆக்ட்ரஸ். நீங்கள் எப்போ மெசேஜ் பண்ணாலும் உடனே ரிப்ளை வரும், எப்போ ஸ்டோரி போட்டாலும் உடனே லைக் வரும், போஸ்ட் போட்டாலும் எல்லா போஸ்ட்டுக்கும் தவறாமல் ஒரு லைக் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான் ஸோ பிரியா. ஸோ ரொம்ப டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட். ஸோ நிறைய மென்மேலும் வளர நம்ம சார்பு வாழ்த்துக்கள். ஸோ இந்த அப்படி பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்ட் கம்ப்ளீட் வர நெக்ஸ்ட் வின் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.